இந்த ஓபிஎஸ் சசிகலா ஆதரவாளர்கள் வாக்குகள் இல்லாமல் வெற்றி பெற முடியாதுங்கிற சூழல் இருக்கு. பொதுவாக கவியரசு கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் இருக்கும். கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு. தேர்தலில் வெற்றி தான் இலக்கு. யார் யாரோடும் கைகோர்க்கலாம். ஒன்றிணைந்த அதிமுக தான் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்பதில் திரு ஓபிஎஸ் உறுதியாக இருக்கிறார். OH தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு துரை கருணா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் நெருங்க அரசியல் களத்தில் ஓபிஎஸ்ஸை கிட்டத்தட்ட ஒரு இலக்காரமான ஒரு பார்வையில் தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக அரசியல் கட்சிகள், அரசியல் விமர்சகர்கள் அவங்க பேசுகிற துணியே அவரை பற்றி பேசும்போது கொஞ்சம் மட்டமாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சுது. திடீர்னு பார்த்தா ஒரு புயல் மாதிரி அவர் கடந்த வாரம் ஒரு அரசியல் அந்த களத்தையே புரட்டி போடுற மாதிரியான ஒரு மூவ் அவர் எடுத்தார். அது எதனால் சார்? தனக்கான முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதா, இல்லை தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துறதுக்காகவா? இல்லை, மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களை பற்றி பொதுவெளிகளில் அரசியல் தளத்தில் மக்கள் மத்தியில் ஒரு பார்வை இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு தடாலடியாக எடுத்தேன் கவிழ்த்தேங்கிற அந்த பூக்கு அவர்கிட்ட இருக்காது. நின்று நிதானித்து எந்த ஒரு முடிவும் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி. மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமையின் அதிமுகவை பிரிச்சுட்டு போய் அதை கொஞ்சம் அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டாரோங்கிற பார்வை அதிமுகவில் இருக்கிற மக்கள் மத்தியிலே கூட, தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியிலே கூட அந்த பார்வை இருக்கிறது. திரு ஓபிஎஸ் அவர்களுமே தொடர்ந்து மீண்டும் இந்த கட்சியில் எந்த பிரச்சனையும் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக தான் ஒரு 4-4.5 ஆண்டுகளாக திரு எடப்பாடி எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் உடன்பட்டு போனார். அவர் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் இணைந்து கட்சியை நடத்துவோம், முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருவரும் இணைந்து ஆட்சியை நடத்துவோம் அப்படின்னு தான் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒப்பந்தத்தோட அப்படி ஒரு இணக்கமான சூழலில் தான் தொடக்கத்தில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, தனக்கு அதிகாரம் கிடைத்த உடனே அந்த பணபலம் படைபலம் பெருக பெருக திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி நான் தான் அதிமுகங்கிற மாதிரி தொடக்க முதலே செயல்பட்டார். எந்த முடிவெடுத்தாலும் ஒருங்கிணைப்பாளருடைய ஆலோசனை இன்றி கூட அவங்களே, திரு எடப்பாடியும் அவரை சார்ந்த ஒரு குழுவினருமே முடிவெடுத்துட்டு அதை அழுத்தம் கொடுத்து கையெழுத்து வாங்குற மாதிரியான போக்கு இருந்தது. அப்போ மீண்டும் கட்சியில் ஒரு பிரிவு வந்துடக்கூடாது. ஏற்கனவே ஒரு முதல் தர்ம யுத்தத்தை நடத்தி பாஜக தயவோடு இணைத்து இந்த 4.5 வருஷம் ஆட்சி போகுது. அதனால் இந்த சூழலில் நாம் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாகவே தான் இருந்தார். இந்த அரசியலில் தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கோ, தான் பெரிய ஆள், கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர் அவர் தான், அவர் கமாண்டிங் பவரோடு இருந்திருந்தார்னா எடப்பாடி நிச்சயமாக ஒன்றும் செய்திருக்க முடியாது அந்த சூழலில். ஆனாலும் கூட அவர் ஒரு இணக்கமாக போக வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த எல்லோரையுமே திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு போயிட்டார் அவர் பக்கம். இவர் தரித்து விடப்படுகிறார். எந்த இடத்துல இந்த பிரச்சனை உருவாகுதுன்னா, இந்த ஒரு 2 ராஜ்யசபா, கடந்த முறை 2 ராஜ்யசபா இடத்துல, ஒன்று சிவி சண்முகம், இன்னொன்று ஜெயக்குமார், இந்த 2 பேருக்கு கொடுக்குறதா எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி கொடுத்துட்டார். சிவி சண்முகத்தை அறிவிச்சிட்டாங்க. ஜெயக்குமார் அறிவிக்கிற சூழலில் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வன்னிய சமுதாயத்திற்கு 10.5% அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வெளியிட்டதனுடைய விளைவாக தென் மாவட்டங்களை, முக்களத்தோர் உட்பட 106 மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அதிமுகவுக்கு எதிராக திரும்பிடுச்சு. அதனால் நமக்கு போதிய வெற்றி கிடைக்கல. வடக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம் ஓரளவுக்கு வெற்றி ஈட்டிட்டீங்க. அதை நம்ம சமப்படுத்துவதற்கு, அந்த மக்களை சமாதானப்படுத்துவதற்கு அங்குள்ள கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களை அதை சமாதான நிலைக்கு கொண்டு வருவதற்காவது ஒரே ஒரு எம்பி சீட் அங்கே கூட இந்த முறை அதில் உறுதியாக இருந்துட்டார். அதில் தான் நம்ம ராமர் அவர்களை ராஜ்யசபா உறுப்பினர். அப்போது திரு எடப்பாடியும் அவருடைய ஆதரவாளர்களும் இனி அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி கையெழுத்து வாங்க முடியாது ஒருங்கிணைப்பாளர்கிட்ட அப்படிங்கிற முடிவுக்கு தான் ஒற்றை தலைமைன்னு போகிறாங்க. அதை எதிர்த்து களமாடுகிற பொழுது நீக்கப்படுகிறார். நீக்கப்பட்டதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி ஒற்றை மணி தான், தனியாள் யாரும் இல்லை, 4 எம்எல்ஏ தான் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசப்பட்டது. அவர் பொறுமை காத்து தான் வந்தார். சரி, பொதுவெளிகளில் இருக்கட்டும், கருத்து நமக்கான இடம் எப்போவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
இந்த சூழலில் இன்னொரு இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு வார காலமாக தமிழகம் மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே ஒரு பேசுபொருளாக திரு ஓபிஎஸ் ஆனதுக்கு என்ன காரணம்னா, இந்த 2017 இந்த முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் என்ற ஏற்பாட்டை செய்தது பாரதிய ஜனதா கட்சி. அதனால் அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கம் பாராட்டினார், நம்பிக்கையோடு இருந்தார், விசுவாசத்தோடு இருந்தார். டெல்லி பாஜக தலைமையோடு மிக நெருக்கமாக அழுக்கமாக இருந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியோடு ஒரு டெல்லி போனாலும் சரி, குஜராத் போனாலும் சரி, இங்கே வாரணாசி போனாலும் சரி, மோடி இங்கே தமிழகத்துக்கு வந்தாலும் அவருடைய கரம் பற்றி நட்பு விசாரித்து அந்த நட்பு பாராட்டினாருங்கிறத நம்ம பொதுவெளிகளில் பார்த்தோம். எந்த சூழலில் அவர்களுடைய பாஜகவினுடைய அந்த மறுதளிப்புக்கான இலக்கு எங்கே வருதுன்னா, திரு எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைச்சு அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணின்னு ஒரு உடன்பாடு வைக்கிறாங்கல்ல, அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி நான் தொடர்ந்து திரு ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் இணைக்க மறுத்து வருகிறேன், எனவே அவர் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை டெல்லி பாஜக தலைமையிடம் தெரிவித்து அதன் அடிப்படையில் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை புறக்கணித்தார்கள் தான் நான் பார்க்குறேன். அது அமித்ஷா இங்கேயே வந்து சொன்னார், உட்கட்சி பிரச்சனை, அதுல தலையிட மாட்டோம், ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனை உட்கட்சி பிரச்சனைன்னு சொன்னார். 2017 ஏற்பட்டது அதிமுக உட்கட்சி பிரச்சனை தானே. அப்ப நீங்க சமாதானப்படுத்தி இருவரையும் ஒருங்கிணைத்தீர்கள். இன்றைக்கு தென் மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்கள்ல இந்த ஓபிஎஸ் சசிகலா ஆதரவாளர்கள் வாக்குகள் இல்லாமல் வெற்றி பெற முடியாதுங்கிற சூழல் இருக்கு, பாஜகவுக்கும் தெரியும். அதனாலதான் 2021 அமமுகவுக்கு 15 சீட்டு கொடுங்கன்னு கேட்டார். அப்ப அங்க அமமுகவுக்கே அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னா, அதை கடந்து 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிதியமைச்சராக இருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணவர், அந்த சமுதாய மக்களிடம் ஓரளவுக்கு ஒரு ஐக்கனாக ஒரு அடையாளமாக அவர் திகழ்கிறார் என்பது பாஜகவுக்கு தெரியும்ல. அப்போ அமமுகவோட 200 மடங்கு அதிகமான செல்வாக்கு அங்கே இருக்கிற போது அந்த வாக்குகளை இழந்து எப்படி வெற்றி பெற முடியும்? இந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த ஒருங்கிணைப்பு ஒன்றிணைப்புங்கிற பாருங்க. அப்போ தொடர்ந்து புறக்கணித்தவர்கள் அமித்ஷா 2 முறை வர்றாரு, பார்க்கல. திரு மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள் வருகிற பொழுது கடிதம் கொடுக்குறார். அந்த கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தில் அதை கூட விமர்சனம் பண்ணாங்க, ரொம்ப கிண்டலும் கேலியும் ஏளனமும் எக்காலமும் கூட செய்தார்கள். எப்படி உங்களை சந்திக்கிறது பெரும் பாக்கியம் சொல்லலாம், தன் தன்மானத்தை விட்டார், சுயமரியாதை விட்டார், அதெல்லாம் இல்லை. ஒரு பெருந்தன்மையான மனிதன். அந்த அடிப்படையில் தான் அவருடைய அந்த பண்பு, பழக்க வழக்கங்கள், அவருடைய அணுகுமுறைகளை பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் சொல்கிறார். ஆனாலும் கூட அதுக்கும் மறுதளிக்கப்படுகிறார். 2 நாட்களில் 273 பேரை பார்த்துருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. ஆமாம், மடாதிபதிகள், சாமியார்கள், அரசு அதிகாரிகள், பூசாரிகள், அந்த மாதிரி 273 273 பேரை தூத்துக்குடியில், திருச்சியில், இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்துல எல்லாம் 274வது ஆளா திரு ஓபிஎஸ் சந்திச்சுக்கலாம்ல. அதானே இவரோட அந்த கண்டிஷனுக்கு அவ்வளவு தூரத்துக்கு அதுதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உடன்பட்டுட்டீங்க. நீங்க உடன்பட்டதுக்கு பிறகு அமித்ஷா உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. சொல்ற போது திரு நயினார் நாகேந்திரன் அவர் தலைமை பொறுப்பேற்ற 1 வாரம் 10 நாள்லேயே சொல்றாரு, திரு ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ அணியில் எங்களோட தான் இருக்காருன்னு சொல்றாங்கல்ல. அப்ப என்டிஏவில் இருக்கிறவரை பார்க்கணும்ல, பார்க்கல. ஒரு முன்னாள் முதலமைச்சருங்கிற முறையிலாவது ஒரு சந்திப்பு நடத்திருக்கலாம்ல, பார்க்கலாம்ல, புறக்கணிக்கிறார்கள். அப்ப எடப்பாடி கோபித்துக் கொள்வாரோ? இப்போ எடப்பாடிட்ட நம்ம 4 சீட்டு 40 சீட்டு கேட்குறோம், அதில் ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பயந்தாங்களா என்னன்னு தெரியல. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது யாரும் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் எடுபடலை. அப்போ இவர் இன்னொரு விஷயத்தையும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக பண்ணுறாங்க. அதுக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை சந்திச்சது அதை பெருசாக திமுகவில் போய் ஐக்கியமாகறாரு, அறிவாலயத்தில் கொண்டு போய் அதிமுக அடவு வச்சுட்டாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதாவது ஒரு அரசியல் பண்பு, அந்த அடிப்படையில் நட்பு ரீதியாகவும் ஒரு தன்னுடைய மனைவி திரு ஓபிஎஸ் அவருடைய மனைவி இறந்தபோது அடுத்த கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் மருத்துவமனைக்கு போய் அந்த உடலை பெரியவளத்துக்கு எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அங்கேயே உட்காந்து திரு ஓபிஎஸ் கரங்களை பற்றி ஆறுதல் சொன்னவர் தான் முதல்வர். அதே மாதிரி திரு ஓபிஎஸ் உடைய தாயார் மறைந்த போது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரை துக்கம் விசாரித்ததோடு சென்னைக்கு 30 நாள் காரியம் முடிந்து சென்னைக்கு வந்த அன்னைக்கே சிஎம் திரு மு க ஸ்டாலினும் திரு உதயநிதி நேரிலேயே திரு ஓபிஎஸ் வீட்டில் சந்தித்து போனாங்க. ஸோ அந்த அடிப்படையில் திரு மு க முத்துனுடைய மறைவுக்கு துக்கம் விசாரிக்கவும், உடல்நலக் குறைவாக மருத்துவமனையில் இருந்த திரு மு க ஸ்டாலினிடம் விசாரிக்கிறதுக்காக தான் போனார்.
இது என்னென்னா அந்த காக்கை உட்காத பணம்புல விழுந்த கதைங்கிற மாதிரி அவர் காலையில் நடைபெற்று பார்க்குறாரு, சிஎம் வீட்டுக்கு வாங்கலே சாயங்காலம் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இடையில மத்தியானத்தில் இந்த கூட்டம் நடந்து, நிர்வாகிகள் கூட்டம் நடந்து வந்தது. அப்போ இது ஏதோ சிஎம்ஏ சொன்னார், அதனால் அவர் சொல் கேட்டு தான் நடந்தார், பி டீம் ஆகிட்டார் கொண்டு போகிறதுக்காக. பொதுவாக கவியரசு கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் இருக்கும். கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு, காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு. அது மாதிரி கதை கட்டுவதற்கு நிறைய இங்கே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு தான் இதை நான் பார்க்குறேன். இப்போ முதல்ல வந்து ஓபிஎஸ் முதல்வரை சந்திச்ச உடனே வந்து அவர் திமுகவுக்கு போக போறாரு அப்படின்னாங்க, அல்லது வந்து தனி அணியா தனி ஒரு பிரிவை வந்து வச்சுக்கிட்டு திமுக ஆதரவோட வந்து களத்தில் சந்திப்பாருன்னு பல்வேறு விதமான பேச்சுக்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அவர் திமுகவும் இல்லை அல்லது பாஜகவும் இல்லை, வேற யாரும் இல்லைன்ற மாதிரி ஒரு நடுநிலையில நான் இருக்கேன் இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு அறிக்கையை வந்து அவர் வெளியிட்டிருந்தார். இப்போ எல்லோருமே திரும்ப அவர் விஜய் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, விஜய் கூட தொடர்புல தான் இருக்காரு, 2 குழுக்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. உண்மையில அதெல்லாம் நடக்குதா? இல்லை, அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் தெரிவிக்காத வரையிலும் ஊடகங்கள், காட்சி ஊடகங்களாலும் சரி, வலைத்தளங்களாலும் சரி, பத்திரிகைகளாலும் சரி, நமக்கு தெரியும் ஹேஷியங்கள் வரும். அது தேர்தல் 2026 தேர்தல் நெருங்கிறதுனால இந்த அணிகள் கட்டமைப்புங்கிற பேச்சுவார்த்தை ரகசியமாக பல பகுதிகளில் நடக்கும். சில பேர் சோர்சஸ்ன்னு சொல்லி டெல்லியில் பேசினேன். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க அனுமதித்து விட்டார், நேரம் கொடுத்து விட்டார்னு 2 நாளாக போச்சு. நான் கூட அந்த தொலைக்காட்சியில் கேட்டேன், ஃப்ளாஷ் நியூஸ் போட்டேன்னு. என்னப்பா என்ன சோர்ஸ்? சார் டெல்லி சோர்ஸஸ், டெல்லியிலேருந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அவருக்கு தகவலே வரலை. அதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, மரியாதைக்குரிய தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் என்கிட்ட சொல்லி தான் நான் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு பெரிய டிபேட்டாக போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய, அதாவது ஒரு மாநிலத்தினுடைய, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கார், பொறுப்புணர்ந்து பேசணும். அவர் கடிதத்தை ரெடி பண்ணிட்டு திரு ஓபிஎஸ் அவர்கள் 6 முறை தொலைபேசியில் தொடர்பு பண்ணுறாங்க. அந்த தொலைபேசி அழைப்பில் இந்த எண்ணில் இருந்தே ஒரு 4-5 முறை திரு நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ் அவரோடு பேசியிருக்கிறார். அதனால் அதை எடுக்கலன்னு உடனே சரி ஏதோ முக்கிய இடத்துல இருக்கிறாருன்னு குறுஞ்செய்தி அனுப்புகிறார். அதைக்கும் பார்த்து ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதை நம்ப மாட்டேன்னு சொல்கிறாரு நயினார் நாகேந்திரன். அதாவது அதுதான் சொல்கிறேன், ஒரு பக்குவமற்ற தன்மையாக தான் பார்க்கலாம். ஒரு மாநிலத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுட்டு அவர் வந்து நயினார் நாகேந்திரன் யார், திரு ஓபிஎஸ் யாருங்கிறது தெரியும் பொதுவெளிகளில். அவர் கீழே பணியாற்றிய ஒருத்தர் தான் இவர். அதுதான் சொல்கிறேன். அதனால் அவர் சொல்லிட்டார் வெளிப்படையாக. நான் அவர் ஒரு 2 நாட்கள் பொறுத்திருந்தார். வேண்டாம், நாம் இந்த விஷயத்த சொன்னோன்னு சொன்னால் ஒரு மாநில தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தருக்கு பொதுவெளிகளில் ஒரு அவமரியாதை ஏற்படுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை காட்டார். இவர் வந்து மறுபடியும் அப்படிலாம் தொடர்புல சொன்னதுனால அது ஆதாரத்தை காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அவர் என்ன அவருக்கே அனுப்பிச்சுக்கிட்டா ஆதாரத்தை காட்டுறாங்க. எங்கே சென்றாருங்கிறது தெரியுது, கிளியராக தெரியுது. அவர் நம்பர் இருக்குது, அதில் வருது. அதையும் பொய்ங்கிற மாதிரி கடந்து போகிறார். அதனால் இதெல்லாமே அரசியல் களத்தில் நீங்கள் ஒரு குறைந்தபட்ச நேர்மையோடாவது பயணப்படணும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ அவருமே அம்பலப்பட்டு நிற்கிறார், நயினார் நாகேந்திரனும். இவரும் திரு எடப்பாடியும் சேர்ந்து தான் இவரை புறக்கணித்து மத்திய தலைவர்கள் அமித்ஷா, மோடி பார்க்காத நிலையை உருவாக்கி விட்டார் அப்படிங்கிறது இப்போ பொதுவெளிகளில் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் வர தொடங்கிடுச்சு. தேர்தலில் வெற்றி தான் இலக்கு, யாரோடும் கைகோர்க்கலாம். இன்றைய தினம் வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைய வேண்டும். ஒன்றிணைந்த அதிமுக தான் தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும் என்பதில் திரு ஓபிஎஸ் உறுதியாக இருக்கிறார். ஸோ அதற்கான காய் நகர்த்துதல்களை தான் அவர் பண்ணிகிட்டு இருக்கார். இன்றைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே, அவர் தலைமையிலே அணிவகுத்து இருக்கிற மூத்த முன்னோடிகள் பலர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களோட தொடர்பில் இருக்கிறாங்க. பொறுமையாக இருங்க, காலம் கடியும். திரு எடப்பாடி பழனிசாமி காலம் கடந்து விட்டது என்றாலும் கூட ஓபிஎஸும் அவருடைய ஆதரவாளர்களும் காலம் கனியும் என்று காத்திருக்கிறார். ஒருவேளை பிடிவாதமாக திரு எடப்பாடி சேர்க்கவே மாட்டேன் என்ற நிலை உருவாகுமே என்றால் அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்க்கணும். அரசியலில் எது என்றாலும் நடக்கலாம் அப்படிங்கிற நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வெற்றி கழகம், நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி, விசிக தரப்பில் திரு ஓபிஎஸ், இந்த
தாவேக்காவுடைய விஜய் தரப்புல எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உரிமை மீட்பு குழுவினுடைய முதன்மை ஆலோசகர் மரியாதைக்குரிய பண்டுட்டியார் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா. ஸோ அதற்கான ஒரு அது மாதிரியான ஒரு நிலைமை கூட இருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருபோதும் இணைக்க முடியாதுன்னு இவர் சொல்கிறார். என்டிஏவில் தான் இருக்காருன்னு சொன்ன பாஜக தரப்புமே என்டிஏ தலைவர்களை சந்திக்க விடாமல் தடுக்கிறது. அப்போ அவர் இன்னும் கூட மேலும் பொறுமையாக தான் இருந்திருப்பார். ஆனால் இந்த திராவிட இயக்க தலைவர்களுக்கு இந்த தன்மானம் சுயமரியாதை முக்கியம். இப்போ அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு என்பது கட்சியினுடைய தலைமை ஆலோசகர் அவரிலிருந்து கடைசி தொண்டன் வரைக்குமே 100% நீங்கள் அங்கிருந்து வெளியில் வந்துடுங்க அப்படின்ற போது வேறு வழி இல்லாமல் அதை ஒப்புக்கொண்டு தான் இந்த முடிவை அவர் எடுத்தது. எனவே இன்னும் நாட்கள் இருக்கிறது. அரசியல் தளத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு மாறுதல் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக 2026 தேர்தலில் ஓபிஎஸ்னுடைய தாக்கம் பெருமளவு இருக்கும் என்பதுதான் என்னோட பார்வை. திரு ஓபிஎஸ் அவர்கள் முதல்ல அவரை எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு தனி மனிதர், கட்சி விட்டு போனால் என்ன ஆகிட போகுது அப்படிதான் நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் திடீர்னு சாது மிரண்டான்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அவர் முதல்வரை சந்திக்கிறாரு, என்டிஏ விட்டு வெளியே வரன்றாரு, திரும்ப முதல்வரை சந்திக்கிறாரு. இந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து அரங்கேறுது. எல்லோருமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ் அதிமுக கொண்டு போய் அறிவாலய வாசலில் நிற்க வைக்கிறாரு அப்படின்றாங்க. அப்போது ஒரு தனி மனிதராக இருந்தவர் ஒரே நாளில் இவர் தான் அதிமுக பேசுகிற அளவுக்கு பண்ண வச்சுருக்காருன்னா அவருக்கான செல்வாக்குன்றது இன்னும் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். 100% அதுதான் உண்மை. என்னென்னா முதல்ல அதிமுக என்பது ஏன் உருவானதுங்கிறத நம்ம பார்க்கணும். 1972 அக்டோபர் மாதம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எதற்காக தொடங்கினார்னா, பிறகு அண்ணாவுடைய திசை வழியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் மாறி செல்லுகிறது. அவருடைய லட்சியத்திலிருந்து பிறழ்ந்து விட்டது. மக்கள் விரோத செயலில் ஈடுபடுகிறார்கள். அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களும் மற்றவர்களும் அப்படிங்கிறதுனால தான் மீண்டும் அண்ணாவின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கிற லட்சியத்தோடு தான் தொடங்குகிறார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் தளத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். அதுதான் பிரதான நோக்கம். அப்படி திமுக எதிர்ப்புணர்வு என்பது அதிமுகவினுடைய ரத்தத்திலே ஊறிடுச்சு. அதை தொடர்ந்து அன்றைக்கு ஒரு இருதுருவ அரசியல் இருந்தது. ஒரு இணக்கமான போக்கு கூட புரட்சித் தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கும் கூட இருந்தது. எதிர்துருவ அரசியலை நடத்தினார். ஆனால் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்துக்கு பிறகு நம்ம பார்த்தோம். இந்த எதிர்கட்சி நிலை என்பது எதிர்கட்சி ஒரு வன்ம அரசியலையே நம்ம பார்த்தோம். கொள்வினை கொடுப்பனை கூடாது, நீ அங்கே போகக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போது இருந்து இன்னும் கூடுதலாகவே திமுக எதிர்ப்புணர்வை கனன்று கொண்டிருந்தது. இந்த இருவரும் தலைவர்கள் மறைவுக்கு பிறகு திரு எடப்பாடி வந்ததற்கு பிறகு என்பது ஒரு சகஜமான நிலையை பார்த்தோம். சட்டப்பேரவையில் கூட இருவருமே பரஸ்பரம் இந்த கட்சி தலைவர்களையுமே ஓரளவுக்கு இணக்கமாக இருந்தார்கள். ஆனாலும் திமுக எதிர்ப்புணர்வது அடிமட்ட தொண்டரிலிருந்து எல்லோரும் மத்தியிலுமே இருந்தது. அதை திரு ஓபிஎஸ் அவர்கள் முழுமையாக உணர்வார்கள். இன்னொன்று, புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய மனைவி மரியாதைக்குரிய ஜானகி அம்மையார் ராமவீரப்பன் கொண்டு போய் திமுக தலைவரை சந்திக்க வச்சு திமுக ஆதரவோடு களத்துக்கு வந்தபோது ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. அதுவும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே ஒருபோதும் திமுகவோடு நாங்கள் போக மாட்டோங்கிறது தெளிவாக 2 அறிக்கைகள் மூலமாக சொல்லிட்டார். ஆனாலும் தொடக்கத்திலிருந்தே திமுக ஆதரவு நிலையில் அவர் இருக்கிறாரு, அவர் பி டீம் அப்படிங்கிற மாதிரி பேசியவங்க இந்த சந்திப்பை வைத்து ஒரு கதை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் தொடக்கத்திலேயே சொன்னேன். அதனால் ஒருபோதும் அந்த திமுக ஆதரவு நிலைப்பாட்டை திரு ஓபிஎஸ் நிச்சயம் 100% எடுக்க மாட்டார். அவருக்கென்று ஒரு தனிப்பாதை இருக்கிறது, அதில் தான் பயணிப்பார். அதைத்தான் தன்னுடைய அறிக்கைகள் மூலமாகவும் தெரிவித்தார். திமுக ஆட்சியினுடைய பிரச்சனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க, மத்திய அரசினுடைய பிரச்சனைகள், தமிழ்நாட்டுக்கு விரோதமான செயல்களை எல்லாம் அம்பலப்படுத்துங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சில ஜெயலலிதா ஆட்சி காலத்து சாதனைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும், மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த லட்சிய பாதையில் நாம் பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய அறிக்கைகள் இருக்கிறது. எனவே இது போன்ற பிரச்சனைகள் என்பது இந்த ஆகாத மனைவிக்கு கைப்பட்டாலும் குற்றம் கால்பட்டாலும் குற்றங்கிற மாதிரி ஒரு பார்வையோடு திரு எடப்பாடி ஆதரவாளர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது 100% உண்மை அல்ல என்பதான் என்னோட பார்வை. இப்போ மத்தியில் இருக்கிற பாஜகவுக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஓபிஎஸ்க்கு என்ன செல்வாக்கு, அவருடைய அந்த விலகல் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்லாம் நல்லா புரிஞ்சிருக்குல்ல சார். திரும்ப அவங்க ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்துறதுக்கோ அல்லது என்டிஏவில் இணைப்பதற்கோ ஏதாவது முயற்சிகள்
நடக்குது. ஒருவேளை அப்படிப்பட்ட முயற்சி நீங்கள் சொன்னது மாதிரி டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் இவர்களுக்கான ஆதரவு அதிகமாக இருக்கிறது. நாம் பார்த்தோம், ஒரு சுயேட்சை சின்னம் பலாப்பழ சின்னத்தை வச்சுட்டு ஒரு 12 நாட்களில் அவருக்கு எதிரான ஒரு 6 ஓ பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்து களத்தில் இறக்கி அந்த 3 இவிஎம் மிஷின் 3 மிஷினில் 2வது மிஷினில் 26வது இடத்துல தான் இவர் ஓ பன்னீர்செல்வம் இருந்தது. அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் 3,42,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அங்கே இவர் எதிர்த்து போட்ட ரெட்டலை வேட்பாளர் கட்டுத்தொகையை இழந்திருக்கிறார். அப்போ அந்த செல்வாக்கு என்னன்னு தெரியும். இன்னொன்று 2021 சொன்னேன்ல, அமமுக வந்து ஒரு 10-40 தொகுதியில் அதிமுக வெற்றியை பாதிக்கும்னு மத்திய உளவுத்துறை எனக்கு தகவல் அனுப்பிச்சிருக்கு. எனவே நீங்கள் ஒரு 15 இடங்கள் கொடுங்க, அமமுகவை நம்ம கூட்டணியில் இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற போது முடியாதுன்ட்டார் எடப்பாடி பழனிசாமி. 150 தொகுதியில் ஜெயிப்போம்னு எங்கள் மாநில உளவுத்துறை இருக்குது சொல்லியிருக்கு, அதனால் நான் வெற்றி பெற்று உங்கள்கிட்ட ஆசீர்வாங்க வருவேன் அப்படின்னு உடனே அவர் போயிட்டார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு தெரிஞ்சது இல்லை, ஏறத்தாழ ஒரு 18-20 தொகுதிகளில் அமமுக அதிமுக வெற்றியை பாதிச்சிருக்கு. அமமுக டிடிவி தினகரனுக்கு மட்டுமே அந்த அளவுக்கு ஆதரவுங்கிற போது அதுலேருந்து 200 மடங்கு திரு ஓபிஎஸ் செயல் ஆதரவு நிலை இருக்கும்ல. என்னுடைய கணக்குப்படி தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அந்த மத்திய மண்டலங்களை சேர்த்த 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 தொகுதிகளில் 96 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த அதிமுகவினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது ஓபிஎஸ் சசிகலாவுடைய வாக்கு வங்கியாக இருக்கும். அதுதான் கலை யதார்த்தம். இதை மத்திய அரசு உணரணும், எடப்பாடியும் உணரணும். ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக அதோடு என்டிஏ அந்த வலுவான கூட்டணி கட்டமைத்தாதான் தேர்தல் களத்தில் திமுகவை வீழ்த்த முடியும். ஸோ இதை உணர்ந்து திரு ஓபிஎஸ் அவர்களையும் நாம் மீண்டும் தம்முடைய என்டிஏ அணிக்கு இணைப்போம் என்கிற முடிவை எடுப்பார்களே ஆனால் அவருடைய ஒரே கோரிக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைய வேண்டும். அந்த ஒருங்கிணைப்புக்கு எப்படி 2017 முதல் தர்ம யுத்தத்தை முடிவு கொண்டு வந்தீங்க, அதே போல இந்த முறையில் ஒருங்கிணைந்த அதிமுகவோடைய என்டிஏ வந்தால் நான் வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டிஷன் போட்டு தான் ஒருவேளை அவர் இணைவதற்கான கட்சி ஒருங்கிணைய வேண்டும். அதன் பிறகு நம்ம ஒன்றிணைந்து பயணிப்போம் அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கும். அதற்கான ஒரு வலியுறுத்தலும் அழுத்தலும் அவர் நிச்சயமாக கொடுப்பார் என்று தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இங்கே வந்து ஒன்று திமுக இல்லை அதிமுக, இந்த இருதுருவ அரசியல் தான் இப்போ வரைக்கும் இங்கே ஈடுபட்டு இருக்கு. அது வந்து ஓபிஎஸ்க்கு தெரியாதது கிடையாது, நிச்சயம் அவர் நன்கு உணர்ந்தவர். இப்போ ஒருவேளை வந்து நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வந்து விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த அணி ஓகே ஆகிட்டு, ஒருவேளை தினகரனை வந்து இப்போ வரைக்கும் அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு எடப்பாடி, ஒருவேளை தினகரனும் அந்த பக்கம் போயிட்டார்னா அது ஒரு 3வது அணியாக மாறி மக்கள் நல கூட்டணி மாதிரி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை, திரு விஜய் அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு அன்புமணியின் பாமக, அமமுக, இன்னும் 1-2 கட்சிகள் இங்கே வருமே என்றால் இது வலிமையான 2வது அணியாகவும் எடப்பாடி என்டிஏ 3வது அணியாகவும் போகக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்குரிய சக்தி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ இல்லை என்று உணர்வார்களே. ஆனால் இது வந்து 2ஆம் இடம் வந்துடும். இந்த அணி 2வது இடத்திற்கு வந்து எடப்பாடி பாஜக அணி 3ஆம் இடம் போகிறது கூட வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. மகிழ்ச்சி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.